அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்கே மராட்டியத்தில் சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று வீர குரலை எழுப்பிய அஞ்சாஞ்சரனான பால கங்காதர திலகரின் உரைகளை கேட்டு அவரே தன் அரசியல் குருவாகவும் கொண்டு அவர் எழுப்பிய வீர குரல்களை தென்னகத்தில் எழுப்பியவர் தான் வ.உ.சி. இவரை செக்கெழுத்த செம்மல் என கூறுவர். 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாள் வீர விளைநிலமான தூத்துக்குடி சீமைக்கு அருகில் உள்ள ஒட்டப்பிராரத்தில் உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாவுக்கும் அருமை மகனாக பிறக்கிறார். மரபு வழியில் திண்ணை பள்ளியில் பச்ச இவர் பின்னர் மேல்நிலை படிப்பை ஒரு கத்தோலிக்க பள்ளியில் முடித்து தன்னை ஒரு நல்ல வழக்கறிஞராக உயர்த்திக் கொள்கிறார். வழக்கறிஞராக உயர்ந்த இவர் காவலாளிகளுக்கு எதிராகவும் பணக்காரர்கள் ஏழைகளுக்கு செய்யும் அநியாயங்களுக்கு எதிராகவும் எதிர்த்து போராடி நீதி வாங்கி கொடுக்கிறார். சிறு வயதிலிருந்தே எப்படியாவது நாடு விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த இவர் தனது வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் கடல் வணிகமாக தான் இருக்கிறது என்று கூறி அதற்கு எதிராக ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்குகிறார். லாவோஸ் என்னும் ஒரு கப்பலை எதிர்த்து தூத்துக்குடி இருந்து கொலம்போ வரைக்கும் ஓடச் செய்கிறார். வீர முழக்கங்களை துணிகளில் எழுதி பறக்க செய்கிறார். ஆங்கிலேயர்களுடைய துணிகளை எரிக்கிறார். ஆங்கிலேயர்களின் துணிகள் மட்டுமா எரிந்தது, ஆங்கிலேயர்களின் ஆட்சியே எரிகிறது பாரீர் என்று மக்கள் முழங்குகிறார். இதை கேட்ட வ.உ.சியின் காதுகள் குளிர்கிறது. இதை பற்றி பாரதியார் பாடுகிறார். வெள்ளி பனிமலையின் வீதுழுவோம், அடிமலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கூறுகிறார். இத்தகைய மாமனிதருக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. மெல்லிய ஆடை உடுத்தியிருந்த இவர் இப்பொழுது கேணிய ஆடையாக உடுத்தியிருக்கிறார். கல்லுடைத்த சிவந்த கைகள் செக்கெழுத்து மேலும் சிவக்கின்றன. இத்தனை தண்டனை எதற்காக? இந்தியா எப்படியாவது மீண்டு எழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இத்தகைய பாடுகளை படுகிறார். இளம் மனைவி 2 குழந்தைகளை விட்டுவிட்டு சிறைச்சுக்கு செல்கிறார். ஆனால் முகத்தில் ஒரு சோர்வு கூட தெரியவில்லை. புன்னகையுடன் செல்கிறார். மக்களுடைய மனமோ பதபதைக்கிறது, திகதிக்கிறது. சிறைச்சாலை சென்ற பிறகும் இவர் தன்னுடைய கால்களை முடக்கி கொண்டு வைத்திருக்கவில்லை. எப்படியாவது இந்தியா விடுதலை பெறும் என்று ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும் போதே உடல்நிலை குறைவுபடுகிறார். சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த பிறகும் இவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய கவிதைகள் மூலமாய், எழுத்துக்கள் மூலமாய் மக்களை விடுதலை கொண்டு வர எண்ணிக்கொண்டே இருக்கிறார். பின்னர் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் இந்த உலகை விட்டு மறைகிறார். இவருடைய நிறைவாக வ.உ.சி. பெயரில் ஒரு கல்லூரி நிறுவப்பட்டிருக்கிறது. வ.உ.சி. பெயரில் ஒரு கப்பலும் விடப்பட்டிருக்கிறது. மேலும் பல நினைவு சின்னங்கள். இதெல்லாம் எதற்காக? ஒரு மனிதருக்காக அல்லவா? இத்தகைய நாட்கள் நம்மளை எப்படியாவது மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாட்டு விடுதலைக்காக போராட்டிய இவரை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.